வணக்கம் நேயர்களே. மூதாதையர்கள் சொன்னது மூட நம்பிக்கை இல்ல, தண்ணி நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஒண்ணு. சாப்பாடு இல்லாம கூட 1-2 நாள் இருந்து பாத்திரலாம், ஆனா தண்ணி இல்லாம இருக்கவே முடியாது. மரம், செடி, கொடி, விலங்கு, மனிதன் இந்த மாதிரி உயிருள்ள எல்லாத்துக்கும் தண்ணி அவசியமான ஒண்ணு. நம்ம அம்மா அப்பா சில்வர்ல தண்ணி குடிச்சாங்க, தாத்தா பாட்டி செம்புலையும் பித்தளையிலயும் குடிச்சாங்க. அதுக்கு முந்தின ஜெனரேஷன் மண்பானையில குடிச்சிருப்பாங்க. ஆனா நாம இன்னைக்கு ஃபில்டர் வாட்டர் அப்படின்னு பிளாஸ்டிக் கேன்லயும் பாட்டிலையும் தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட விளைவை பத்தி கூட கவலைப்படாம. உதாரணமா நம்ம கோவில்கள்ல தீர்த்தம்னு 1-2 சொட்டு தருவாங்க. அதை வாங்குறதுக்கு பணக்காரர்ல இருந்து ஏழை வரைக்கும் எல்லாருமே லைன்ல நிப்போம். ஏன்னா தீர்த்தம் செம்பு இல்லனா பித்தளையில தான் கொடுப்பாங்க. இன்னும் பழைய கலாச்சாரம் ஃபாலோ பண்ற வீடுகள்ல வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா செம்புல தான் தண்ணி தருவாங்க. இந்த செம்பு பாத்திரத்துல இருக்க தாது நம்ம உடம்புல இருக்க நல்ல ரத்த அணுக்களை தொடர்ந்து அதிகமா உற்பத்தி செய்ய மூல காரணமா இருக்கு. இதனால தானாவே ரத்தம் சுத்திகரிக்கப்படுது. கேன்சர் மற்றும் ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வராம கூட தடுக்கலாம் அப்படின்னு அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், செம்பு பாத்திரத்துல ஊர்ன தண்ணிய கன்சீவா இருக்கவங்க குடிச்சு வந்தாங்கன்னா உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைச்சு நார்மல் டெலிவரி ஆக கூட வாய்ப்பு இருக்குன்னு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. செம்பு பாத்திரத்துல தொடர்ந்து தண்ணி குடிக்கிறதுனால வர பயன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்சரை குணப்படுத்தலாம், உடல் வலிமையா இருக்கும், தைராய்டு சுரப்பி சீரா செயல்படும், நம்ம உடல்ல இருக்க கெட்ட கொழுப்பை குறைக்க உதவும். 4 to 5 மணி நேரம் செம்பு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சோம்னா கெட்ட பாக்டீரியாக்கள் அழிஞ்சிரும், அது எப்பேற்பட்ட தண்ணியா இருந்தாலும். பொதுவா கல்யாணம் ஆகி புருஷ வீட்டுக்கு போற பொண்ணுக்கு சீதனமா செம்பு பித்தளை பாத்திரம் எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. ஏன்னா நீண்ட நாள் நோய் நொடி இல்லாம வாழணும்னு. ஆனா இப்ப யாரும் இத ஃபாலோ பண்றது இல்ல. நாம எல்லாரும் எதையோ அடையறதுக்காக ஓடிட்டு இருக்கோம். கடைசியில எல்லாத்தையும் அடைஞ்சிட்டோம்னு நினைக்கிறப்பதான் தெரியும் நாம நம்ம ஆரோக்கியத்தை இழந்துட்டு தான் மத்த எல்லாத்தையும் அடைஞ்சிட்டோன்னு. அப்புறம் ஹாஸ்பிட்டல்லையே கடைசி காலம் கழிஞ்சிடும். அதனால நம்ம எல்லாரும் நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி இயற்கை வாழ்க்கைக்கு மாறினா இன்னும் பல ஆண்டுகள் நம்ம ஆரோக்கியமா வாழலாம். இல்லனா இளமை காலத்துக்கு அப்புறம் கேள்விக்குறிதான் நம்ம வாழ்க்கை. தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க.